தமிழ் சினிமா துறையினரால் தமிழ் சினிமாவை காக்க வந்த கடவுள் என போற்றப்படும் பிரபல சினிமா ஃபைனான்சியர் தான் நம்மளுடைய அன்புச்செழியன். தற்போது வருமான வரி துறையின் கையில் சிக்கியிருக்காரு. கடந்த 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அன்புச்செழியனுக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில் டைரி உள்பட பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருக்கு. அந்த அடிப்படையில் நடந்த விசாரணையில் குறிப்பிட்ட காலத்துக்குள் முறையாக பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்குள் முறையான பதிலளிக்காத காரணத்தினால் தற்போது மீண்டும் அன்புச்செழியன் உட்பட அவருடன் தொடர்பில் இருந்த பல தயாரிப்பாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வராங்க. பெரும்பாலும் சினிமா தயாரிப்பாளர்கள் மற்றும் படம் தயாரிக்கும் நடிகர்கள் அனைவருமே தன்னுடைய கையிலிருந்து பணத்தை போட்டு படம் எடுக்க மாட்டாங்களாம். ஏன்னு கேட்குறீங்களா? கடன் வாங்கி தான் படம் தயாரிப்பார்களாம். இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கள் கையில் இருக்கும் பணத்தை வைத்து படம் எடுத்தால் ரிஸ்க் ஆகிடும் அப்படின்றதுல கடன் வாங்கி படம் தயாரித்தால் படம் சரிவர போகலைனாலும் கூட வட்டியோடு தொலைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி தான் அவங்க எடுப்பாங்களாம். இன்கேஸ் படம் போகலை, சரியாக ஓடலை அப்படின்னா கூட வட்டியிலேருந்து சில தொகையை குறைச்சிக்கலாமா, அல்லது அதே ஃபைனான்சியரிடம் மீண்டும் கடன் பெற்று மேலும் ஒரு படம் எடுத்து அது வெற்றி படமாக அமைந்தது அப்படின்னா அதில் வரும் லாப தொகையில் கடனை கட்டிடலாமாங்க. இதே தனது சொந்த பணத்தை போட்டு படம் எடுத்தால் இதுவரை சம்பாதித்து வைத்த தொகையை இழக்க நேரிடும். ஆனால் இதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வருமான வரித்துறைக்கு கணக்கு காட்டணும் இல்லையா? அதனால்தான் நடிகர் சூர்யா உட்பட பல முன்னணி நடிகர்கள் கூட தங்கள் கையில் இருந்து பணத்தை போட்டு படம் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லப்படுது. இந்நிலையில் நம்மளுடைய சரவணா ஸ்டோர் உரிமையாளர் லெஜண்ட் சரவணன் நடிப்பில் சமீபத்தில் வெளியான படம் தான் லெஜண்ட். இந்த படம் சுமார் 30 கோடி பட்ஜெட்டில் வெளியாச்சு. சினிமா வட்டாரத்தில் லெஜண்ட் சரவணன் கடன் வாங்கித்தான் லெஜண்ட் படத்தை தயாரித்தாரு அப்படின்ற பேச்சும் அடிபட்டு வந்தது. இது குறித்து சினிமா வட்டாரத்தில் விசாரிச்சதுல என்ன தெரிய வருது தெரியுமாங்க? லெஜண்ட் சரவணன் கையிலிருந்து மிகப்பெரிய தொகையை போட்டு படம் எடுத்தா அது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே கணக்கு காட்டுவதில் சிக்கலாயிடும். அதனால தான் தமிழ் சினிமாவை காக்க வந்த நம்மளுடைய அன்புச்செழியனிடமிருந்து கடன் வாங்கி லெஜண்ட் படத்தை தயாரித்ததாகவும் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் தெரிய வருது. அவரிடம் பணம் இல்லை என்பதற்காக இல்லை, வருமான வரித்துறையிடம் கடன் வாங்கினேன் என்று கணக்கு காட்டுவதற்காக தான் அந்த அன்புச்செழியனிடம் கடன் வாங்கி லெஜண்ட் படத்தை தயாரித்திருக்காரு அப்படின்னு சினிமா வட்டாரத்தில் கூறப்படுது.